அப்படி ஒரு பாட்டி வந்து எங்ககிட்ட 2 மாசம் இருந்தாங்க. 2 மாசம் இருந்துட்டு மகன் வந்த உடனே அவர் வந்த 2ஆம் நாளே நான் எங்க அம்மாவை கூட்டிட்டு போறேன்னாரு. நான் மாட்டேன்னு சொல்ல முடியுமோ? முடியாது. கண்டிப்பா திருப்பி அனுப்பிச்சேன். திருப்பி அனுப்பின போது அந்த அம்மா வாசல்ல உட்கார்ந்துகிட்டு என்ன நீ அனுப்பாதேன்னு அழறாங்க. அப்ப நான் சொன்னேன், இல்லம்மா நீங்க போயிட்டு வாங்க, நீங்க எப்ப வரணும்னு சொல்றீங்களோ உங்க மகனை சொல்லுங்க, அவர் கொண்டு விடுவாரு. நான் மாட்டேன்னு சொல்லக்கூடாது, நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லக்கூடாதுமா, அது நல்லா இருக்காது, உங்க மகனோட தானே நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு விட சொல்லிட்டோம். சரின்னு கூட்டிட்டு போயிட்டாரு. ஒரு 4 மாசம் ஆயிடுச்சு. 4 மாசம் ஆன பிறகு இப்போ ஒரு வாரம் முன்னாடி அம்மா அந்த மாதிரி எங்க அம்மாவை தூக்கி நிமித்தி எல்லாம் பண்ண முடியல, ரொம்ப பெட்ரிடன் ஆயிட்டாங்க, சோ உங்க வீட்டுல உங்க ஹோம்ல கொண்டு விடுறோம், பாத்துக்கிறீங்களா அப்படின்னு. நாங்க அந்த மாதிரியும் அட்மிட் பண்றோம். பாட்டி வரும்பொழுதே கால்லாம் நல்லா வீங்கிட்டு இருக்கு. ஷீ இஸ் சிங்கிங் ஸ்டேஜ். கடைசி ஸ்டேஜ்ல இருக்காங்க அவங்க. நான் கேட்டேன், ஏன் சார் கால்லாம் வீங்கிட்டு இருக்குன்றீங்க, டாக்டர் கூட்டு காட்டு. ஒரு MBBS டாக்டர் கூட்டு காட்டினேங்க, அவங்க ஒன்றும் சரியா சொல்ல, நல்லா இருப்பாங்க, நல்லா தான் இருக்காங்கன்ட்டாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அப்புறம் பிறகு நாங்கள் என்ன பண்ணி எங்கள் காப்பகத்தில் சேர்த்துட்ட 3ஆவது நாள் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருந்தது. நான் 13 வருஷமா நடத்துறதுனால சின்ன சின்ன அனுபவங்கள்னால அந்த அம்மா இன்னும் 2 நாள் கூட இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது. ஸோ நான் என்ன பண்ணேன், எங்க இல்லத்தினுடைய டாக்டரை நான் கூட்டு காட்டின போது 24 hours தான் சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போக மாட்டேன்ட்டாங்க அந்த அம்மா. வீட்டுக்கு என்ன அனுப்பாதேன்றாங்க என்கிட்ட. சத்தியம் சார், நான் வீட்டுக்கு போக மாட்டேன், என்ன வீட்டுக்கு அனுப்பாதே, நீ அனுப்பாதே, நான் போக மாட்டேன்றாங்க. நான் சொன்னேன், இல்லம்மா நீங்க வீட்டுக்கு போங்க, கொஞ்சம் உடம்பு ஜாஸ்தியா இருக்கு, மகள்லாம் திருநெல்வேலியிலேருந்து அங்கே நீங்க இதெல்லாம் வந்திருக்காங்க பாக்குறதுக்கு, எல்லாரும் கிட்ட இருந்து செய்வாங்க, நீங்க அங்க இருந்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சௌரியம் தான். என்ன அனுப்பாத தாயி, என்ன அனுப்பிடாத தாயி, நான் போகல. சோ இதை நான் எப்படி அந்த மகன்கிட்ட நான் கன்வே பண்ண முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணாரு, வந்தாரு, என்ன சொன்னாங்க டாக்டர்னு கேட்டாரு. நான் இந்த மாதிரி 24 hours சொல்லிட்டாங்க, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு. நாங்க கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. பேரன், மகன், மருமகள், 3 மகள்கள், 2 மருமகன்கள், எல்லாரும் வந்தாங்க. இழுத்து நல்லா தலையிலேருந்து கால் வரைக்கும் போத்திக்கிட்டாங்க சார். தலை வரைக்கும் போத்திக்கிட்டாங்க. கண்ணை திறக்க மாட்டேன்றாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, மகளும் மருமகளும் துளசி தண்ணி கொஞ்சம் ஊத்துறோம். ஊத்துங்க. துளசி தண்ணி ஊத்துறோம்னா வாயில ஊத்துறோம், கொஞ்சம் இது பண்ணுங்க, நீங்க அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அலோவ் பண்ணுங்கன்னு உடனே நான் சொன்னேன், தாராளமா ஊத்தி பாருங்க. மருமக கெஞ்சுறாங்க, மகன் கெஞ்சறான், பேரன் கெஞ்சறாங்க, மக கெஞ்சரா, வாயே திறக்காத நல்லா இழுத்து போர்வை எடுத்து வாய் பக்கம் மூக்கு வரைக்கும் மூடிக்கிட்டாங்க சார். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், சார் கொஞ்சம் இருங்க, தொண்டைக்காயிருதுன்னு தானே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, நான் வேணா கேட்டு பார்க்குறேன், நீங்கள் யாராவது ஊற்றலாம் அப்படின்ட்டு நான் சொன்னேன். நான் கையில் பால் ஹோம்லேருந்து கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு போய், அம்மா நான் வந்திருக்கேம்மா, கொஞ்சம் வாயை திறங்க, பால் வாயில் கொடுறேன், தொண்டை காஞ்சி போயிடும், ரொம்ப நேரமாக வாய் திறந்துக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு. நம்ப மாட்டீங்க சார், போர்வை அப்படியே எடுத்துட்டு வாயை நல்லா திறக்கிறாங்க சார். நான் பால் ஊற்றினேன், மடமடன்னு சாப்பிடுறாங்க. அத்தனை பேர் மூஞ்சியும் செத்து விழுது சார். இதுல எங்க இருக்கு சார் குடும்ப பாசம்? என்னுடைய காப்பகத்தில் இருக்கிற அத்தனை முதியோர்களுமே கடைசி நேரம்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா பக்கத்துல இருந்து 1/2 மணிக்கு ஒரு தடவை நான் அவங்க வாயில பால் ஊத்திட்டு, அவங்க உயிர் போகும்போது என் கை பிடிச்சுன்னு தான் சார் போகும். என் கையை பிடிச்சுக்கிட்டு தான் அவங்க உயிர் போகும். சத்தியம். இதுக்கு சாட்சி வேணும்னாலும் நான் எத்தனை பேர் வேணாலும் கூட்டு சொல்லுவேன். அதுதான் உண்மை. பிறகு என்ன பண்ணாங்க, வந்தாங்க. நான் என்ன சொன்னேன், ராத்திரி பூரா பால் குத்தியாச்சு, காலையில இங்க வரணும், நான் கடைசி இன்டர்வியூக்கு வந்தாகணும். நான் எங்க ஐயாட்ட சொன்னேன், இல்ல நான் போகலப்பா, பரவாயில்ல அப்படின்னு. இல்ல நீ போயிட்டு வா, ஒருவேளை நீ இதுல செலக்ட் ஆனேனா, உன்னுடைய இந்த அனுபவங்களை சொன்னேனா, ஒரு சில பேராவது திருந்தினா அது சமுதாயத்துக்கு நல்லதா இருக்கும் இல்லையா? இன்டர்வியூல உட்காந்துருக்கேன் சார், என்னால உட்கார முடியல சார். இன்டர்வியூக்கு என்னோட வந்த பையன், அம்மா என்னமோ மாறி இருக்கீங்க. நான் இல்லப்பா, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, ஐ ஃபீல் கில்ட்டி, என்னுடைய டியூட்டிலேருந்து நான் தவறிட்டேனோ, இங்க வந்து அனாவசியமா உட்கார்ந்துருக்கேனோ, என்ன மீறி அந்த உயிர் போயிடுத்து, நான் என் கையில தானே இத்தனை நாளா நான் எல்லாரையும் அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். உடனே அந்த பையன் அவனுடைய செல்லை கொடுத்து எங்க வீட்டு நம்பரை ஃபோன் பண்ணான். நான் ஃபோன் பண்றேன், 10 நிமிஷம் ஆறுது பாட்டி போய், அதனால தான் நீ இவ்வளவு வருத்தப்பட்டிருக்க அப்படின்னு எங்க ஐயா சொன்னாரு.
எங்க நெருங்கின குடும்பத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். தந்தை இறுதி படுக்கையில படுத்துக்கிட்டு இருக்கார். குழந்தைகளுக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் பங்கு பிரிச்சாச்சு. வில் காப்பி அட்வொகேட்டுக்கிட்டே இருந்து வரணும், அவ்வளவுதான். 50 வருஷமா அப்பாவும் அம்மாவும் குடும்பம் நடத்திருக்காங்க. அந்த 50 வருஷத்து கணவனை இழக்க போற அந்த மனைவி. அப்போ வெளியில போயிட்டு வந்தார் பையன். வந்த உடனே அம்மா என்ன சொன்னாங்க, பாருடா பெட்ஸ்வோர் வந்துருச்சுடா, பெட்ஸ்வோர் வந்துருச்சு, கிடப்புன்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்ல போது ஒரு அடி நாந்தார். ஐயோ, வில் காப்பி வந்துதா இல்லையா, உயில் காப்பி வந்துதா இல்லையான்னு கேட்டாரு. உனக்கு எழுதி வச்சாச்சு, உன் பங்கு வந்துருச்சு, எல்லாம் ஆயிடுச்சு சார். உனக்கு அந்த காப்பி வந்தா என்ன வராட்டான, சொத்து ஒண்ணுதானே. ஒரு அந்த 50 வருஷம் வாழ்ந்த அந்த தாய் தன்னுடைய கணவனை இழக்க போறா. அம்மா தோ போய் நான் ஓடி போய் டாக்டர் கூட்டினறேம்மா, இல்லாட்டா பவுடர் போட்டு விடுறேம்மா, ஏதாவது செய்யறேம்மான்னு சொல்லியிருந்தா அந்த தாயோட மனசு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும் சார். எங்க இருக்கு சார் அன்பும் பாசமும்? ஒன்னும் பேச முடியல. இன்னொரு கொடூரமான சம்பவம் தெரியுமா? தாலி வாங்குறதுன்னு ஒண்ணு உண்டு இல்லையா, கணவன் இறந்தாக்க தாலி வாங்குறதுன்னு ஒண்ணு உண்டு இல்லையா. அது பிராமண சமுதாயத்துல மகன் தான் வாங்குவோம், ராத்திரி 12 மணிக்கு தான் வாங்குவோம். மற்ற சமுதாயத்துல எப்படின்றது எங்களுக்கு தெரியாது. அப்படி வாங்குற பொழுது 50 வருஷமா கூட இழந்த கணவன் கட்டின தாலிய கழட்டும் பொழுது ஒரு தாய்க்கு எப்படி இருந்திருக்கும், அந்த மனைவிக்கு எப்படி இருந்திருக்கும் மனசு, எத்தனை பிளாஷ்பேக்ஸ் போயிருக்கும், எத்தனை வருத்தங்கள் இருந்திருக்கும். ஆனால் பையன் தான் தாலி வாங்கணும் இல்லையா, கையில பால் விட்டு பால்ல போடுவாங்க, கையில வாங்கணும். கையில வாங்கிட்டு அந்த பையன் சொல்றான், சார் காலையில எழுந்து நீ பாட்டுக்கு விடு விடுன்னு வழக்கம் போல வந்துடாத, என் பொண்டாட்டி உன்னை பார்த்து பயப்பட போறா. அந்த தாயுடைய உணர்ச்சியை புரிஞ்சுக்காத பையன் இருக்கிற வரைக்கும் குடும்பத்துல எங்க சார் அன்பும் பாசமும் இருக்கு?